வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரம் படைத்த சேனலுக்கு உங்களை வருவது பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பார்க்கலாம். நீங்கள் பற்றி பார்க்க போறோம்னா, அனைவரும் எதிர்பார்த்திருந்த சத்துணவு துறையில் வேலைவாய்ப்புக்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்குது. இந்த வீடியோவில் எந்த பதவிக்கான அரசாணை வெளியிட்டிருக்குது, எத்தனை பதவி, எவ்வளவு சேலரி கிடைக்கும், இன்னும் மேல்பாகவும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் அந்த அரசாணை. எப்படி எடுக்கிறாங்கன்னா, 16/12/2024 இந்த அரசாணை வெளியிடப்பட்டது. யார் மூலியமா? சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக இந்த அரசாணை வெளியிடப்பட்டது. வாங்க இந்த அரசாணை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் 8997 சமையல் உதவியாளர் காலிப்பணிகளை தொகுப்பு தேர்தல் அடிப்படையில் இருப்பதற்கான ஆணை வெளியில் சொல்லிக்கிறாங்க. இப்போ 8997 சமையல் உதவியாளர்களுக்கு மட்டும் வேகன்சி எடுக்கிறாங்க. அதை பற்றி என்ன சொல்லிக்கிறேன் போலாங்க. முக்கியமாக பார்க்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 1 முதல் 10 வரை பயிலும் மாணவர்களுக்கான மதிய வேளையில் கலவை சாதத்துடன் மசாலா முட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தமிழகத்தில் துவங்கப்பட்ட திட்டம் அனைத்து மாணவர்களும் பின்பற்ற செயல்படுத்தப்பட்டு சொல்கிறாங்க. இப்போ 1 to 10 படிக்கிறவங்களுக்கான மதிய உணவு சமைக்கிறதுக்கு தான் வேகன்சி விட்டுக்கிட்டாங்க சமையல் உதவியாளர்களுக்கு. நெக்ஸ்ட் முக்கியமானது என்னன்னா, இப்போ எவ்வளோ சேலரி சொல்கிறாங்கன்னா, அமைப்பாளராக இருந்தால் இவங்களுக்கு 7,700 முதல் 24,500 ரூபாய்க்கு கிடைக்கும். அடுத்து சமையலராக இருந்தால் 4,100 முதல் 2,500 ரூபாய் கிடைக்கும். அதே சமையல் உதவியாளராக இருந்தால் 3,000 முதல் 9,000 ரூபா கிடைக்கும். இப்போ சமையல் உதவியாளருக்கான வேகன்சி தான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சேலரி 3,000 to 9,000 வரைக்கும் கிடைக்கும் சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, சத்திட்டத்தின் சிறிய முறையில் செயல்படுத்த தற்போது காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் அவசரம் கருதி இப்போதைக்கு மட்டும் 8,997 சமையல் உதவியாளர்கள் மட்டும் மாதம் 3,000 வீதம் தொகுதி நடைமுறையில் நியமனம் செய்யப்பட உத்தரவு செய்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு 8,997 சமையல் உதவியாளர்கள் இவங்களுக்கு சேலரி 3,000 ரூபாய் கிடைக்கும் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்படி கீழே வாங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தொகுப்பத்தில் நியமனம் செய்யப்படும் பணியாளர்கள் 12 மாதங்கள் திருப்தியாக பணியை முடிக்கும் தகுதியான பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் நிலை 1 3,000 to 9,000 வாங்கப்படும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தொகுப்பு சமையல் ஊழியர்கள் பணி நியமனம் குறைந்தபட்ச கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பு தெரிச்சல தோல்வி என நியமிச்சு செய்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 10வது தெரிச்சல தோல்வி அஞ்சு இதோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் கல்வி தொகுதி. அது ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை மாவட்டத்தில் சமையல் உதவியாளர்களே தொகுப்பு நியமனம் செய்கிற இணை இயக்குனர் நியமன அலுவலராக நியமனம் செய்யப்படுவார் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இதுதான் முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நோட்டிஃபிகேஷன் நான் அப்கமிங் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னுக்குன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.